நிச்சயமாக. அதாவது கடந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமழை வெள்ளத்தின் போது இந்த கழிமுக பகுதியில், அதாவது சவேரியார் முட்டு என்று சொல்வார்கள், தாமிரபரணி ஆறானது வங்கக்கடலில் கலக்கும் பகுதி புன்னக்காயலில் உள்ள சவேரியார் முட்டு. இந்த பகுதியில் தான் பெருமளவிலான தண்ணீர் கடலுக்குள் சேரும். இந்த இடத்தில் தற்போது மணல் திட்டு காணப்படுகிறது. மணல் சேர்ந்து திட்டு போல காணப்படுவதால் அணைகளில் திறக்கப்படுகின்ற, குறிப்பாக பாபநாசம், மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளில் திறக்கப்படுகின்ற தண்ணீர் தாமிரபரணியில் பாய்ந்தோடி, அதாவது நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பாய்ந்தோடி இறுதியாக புன்னக்காயலில் கடலில் கலக்கிறது. அந்த கடலில் கலப்பதற்கு இந்த சவேரியார் முட்டு வழியாகத்தான் கடலில் கலக்க வேண்டும். அந்த இடம்தான் ஆழமான பகுதி, விரைவாக கடலில் கலக்கும். தற்போது அந்த இடம் முழுமையாக அடைபட்டு உள்ளது. முழுவதுமாக மணல், அதாவது கடல் அலையின் காரணமாக மணலால் அடைபட்டிருக்கிறது. 50 மீட்டர் அளவிற்கு அடைபட்டு இருப்பதால் அதனை